ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். செல்ஸ், இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா இது ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க என்னவாவது யோசிச்சிருக்கீங்களா? கடையில போய் புதுசா பாக்ஸ்ல இருந்து ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி வாங்குறீங்க. அதை உங்க டார்ச்ல போடுறீங்க, ஆனா லைட் டிம்மா எரியுது. இல்லனா டிவி ரிமோட்ல போட்டா ரிமோட்டே ஒர்க் ஆகல. என்ன காரணம்? பேட்டரி மேல 1.5 வோல்ட்னு போட்டிருக்கே, அப்புறம் ஏன் இப்படி? இந்த கேள்விக்கு பதில் அந்த பேட்டரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சின்ன சீக்ரெட்ல தான் இருக்கு. அந்த சீக்ரெட்டை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் அனாலஜி, அதாவது ஒரு சின்ன கதை மாதிரி பார்ப்போம். இது பேட்டரிக்குள்ள உண்மையாவே என்ன நடக்குதோன்னு நம்ம மைண்ட்ல நல்லா பதிய வைக்கும். முதல்ல இஎம்எஃப், அதை நம்ம எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். இஎம்எஃப்னா என்னன்னா ஒரு பேட்டரியோட டோட்டல் பவர். அதால மேக்ஸிமம் எவ்வளோ எனர்ஜி பெர் சார்ஜ் கொடுக்க முடியுமோ அதுதான் இஎம்எஃப். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பொருளோட ஸ்டிக்கர் பிரைஸ் மாதிரி. ஒரு ஃபோன் பாக்ஸ் மேல எம்ஆர்பி போட்டிருக்கும்ல, ஆனா நம்ம அதே விலைக்கு வாங்குவோமா? இல்ல, அதை விட கம்மியா தான் வாங்குவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த வாட்டர் பம்பை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இந்த பம்ப் தான் நம்ம பேட்டரி. அதோட ஃபுல் பவர் தான் இஎம்எஃப் எப்சிலான். பம்ப்ல இருந்து தண்ணி ஒரு பைப் வழியா வெளியே வருது. ஆனா அந்த பைப்புக்குள்ள கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு உராசம் இருக்கும்ல, அது தண்ணியோட ஃபோர்ஸை கொஞ்சம் குறைக்கும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் நம்ம பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ பம்ப் எவ்வளோதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஃப்ரிக்ஷனை தாண்டி வெளியே வர்ற தண்ணியோட ஃபோர்ஸ், அதாவது அந்த வாட்டர் ஜெட்டோட ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த ஃபைனல் அவுட்புட் தான் டெர்மினல் வோல்டேஜ் V. ஸோ சிம்பிளா சொன்னா இஎம்எஃப் மைனஸ் அந்த லாஸ் தான் டெர்மினல் வோல்டேஜ். இப்போ இஎம்எஃப்க்கும் டெர்மினல் வோல்டேஜ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை தெளிவா பார்ப்போம். இஎம்எஃப் எப்சிலான் ஒரு செல்லோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுதான் காஸ், காரணம். ஆனா டெர்மினல் வோல்டேஜ் V அந்த செல்லை நம்ம ஒரு சர்க்கிட்ல யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற இஃபெக்ட், அதாவது வெளிப்பாடு. இஎம்எஃப் ஒரு செல்க்கு கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா டெர்மினல் வோல்டேஜ் நம்ம எவ்வளவு கரண்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமா சர்க்கிட் ஓப்பனா இருக்கும்போது, அதாவது கரண்ட் எடுக்காம இருக்கும்போது வியும் ஈயும் ஒண்ணுதான். V = E. ஓகே, அனாலஜி வச்சு கான்செப்டோட ஐடியா புரிஞ்சிடுச்சு. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். என்சிஆர்டி புக்ல என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க, கரெக்டான ஃபார்முலாஸ் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. என்சிஆர்டி புக் படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா என்ன? ஒரு பேட்டரிக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோலைட் வழியா கரண்ட் போகும்போது அதுவே கரண்ட்டுக்கு ஒரு சின்ன தடையை கொடுக்கும். அந்த தடை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது பேட்டரிக்குள்ள நடக்கிற விஷயம். எக்ஸாம்ல கேட்டா இந்த லைன் அப்படியே எழுதலாம். அடுத்த என்சிஆர்டி டெஃபினிஷன் இஎம்எஃப் எப்சிலான். புக் என்ன சொல்லுதுன்னா, இஎம்எஃப்ங்கிறது ஒரு செல்லோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு நடுவில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். எப்போ? இதுதான் முக்கியம். இன் அன் ஓப்பன் சர்க்யூட், அதாவது அந்த செல்லில் இருந்து கரண்ட் எடுக்காம இருக்கும்போது. ஸோ யூஸ் பண்ணாத ஒரு புது பேட்டரியோட வோல்டேஜ் தான் இஎம்எஃப். இந்த டாபிக்கோட ஹீரோ இந்த ஃபார்முலா தான். V = E - IR. இங்க Vங்கிறது டெர்மினல் வோல்டேஜ், நம்ம யூஸ் பண்ண கிடைக்கிற ஆக்சுவல் வோல்டேஜ். Eங்கிறது இஎம்எஃப், அந்த ஸ்டிக்கர் பிரைஸ், மேக்ஸிமம் வோல்டேஜ். அப்போ அந்த IR என்ன? அதுதான் பேட்டரிக்குள்ளவே லாஸ் ஆகிற வோல்டேஜ். எவ்வளோ கரண்ட் I நம்ம எடுக்கிறோமோ அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R கூட மல்டிப்ளை பண்ணா நம்மளோட லாஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு ஐடியல் செல், ஒரு பெர்ஃபெக்ட் செல்லை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இல்ல, அதாவது R = 0. அப்போ V = எப்சிலான். ஸ்டிக்கர் பிரைஸ் எவ்வளவோ அதே விலை கிடைக்கும். சூப்பர்ல. ஆனா ரியல் லைஃப்ல எல்லா செல்லையும் கண்டிப்பா கொஞ்சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும். நம்ம எப்போ கரண்ட் I எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த IRன்னு ஒரு சின்ன வோல்டேஜ் டிராப் செல்லுக்குள்ளவே நடந்துரும். இதுக்கு பேர் தான் லாஸ்ட் வோல்ட்ஸ். ஸோ ஃபைனலா நம்ம சர்க்கிட்க்கு கிடைக்கிற வோல்டேஜ் V மேக்ஸிமம் வோல்டேஜ்ல எப்சிலான்ல இருந்து அந்த லாஸ்ட் வோல்ட்ஸை IR மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இதுதான் நம்ம டார்ச் டிம்மா எரிஞ்சதுக்கு ரியல் ரீசன். வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். நம்பர்ஸை பார்த்து பயந்துராதீங்க, ரொம்ப ஈஸி. ஒரு செல்லோட இஎம்எஃப் எப்சிலன் 2V, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R 0.1 ஓம். நம்ம அதை 1.9 ஓம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R கூட கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் கரண்ட் I எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா I = epsilon divided by R plus R. So 2 divided by 1.9 plus 0.1. அதாவது 2 divided by 2. ஆன்சர் 1 ampere. இப்போ டெர்மினல் வோல்டேஜ் பார்ப்போம். நம்ம ஹீரோ ஃபார்முலா V = epsilon minus IR. So V = 2 minus 1 ampere into 0.1 ohm.
அதாவது V is equal to 2 minus 0.1. ஃபைனல் ஆன்சர் 1.9 வோல்ட்ஸ். பாத்தீங்களா, பேட்டரியோட மேக்ஸிமம் பவர் 2V. ஆனா நம்ம யூஸ் பண்ண கிடைச்சது 1.9 வோல்ட்ஸ் தான். அந்த 0.1 வோல்ட்ஸ் எங்க போச்சு? அதான் லாஸ்ட் வோல்ட்ஸ். சரி, கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா எக்ஸாம்ஸ்ல நம்ம சரியா தெரிஞ்ச விஷயத்தையே தப்பு பண்ண வைக்கிறதுக்குன்னு சில கேள்விகள் வரும். அதை நம்ம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். அதை இப்போ பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சைலண்ட் கில்லர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதோட பேர்லயே ஃபோர்ஸ்னு இருக்கு. அப்போ இஎம்எஃப் ஒரு உண்மையான ஃபோர்ஸா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. த ஆன்சர் இஸ் a big no. EMF ஓட பேர்ல ஃபோர்ஸ் இருந்தாலும் அது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. அது ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். சிம்பிளி அது ஒரு வோல்டேஜ். பழமையான காலத்துல வச்ச பேரு அப்படியே நின்னுடுச்சு. அதனால கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. EMF இஸ் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ், நாட் அ ஃபோர்ஸ். ஓகே, இது அடுத்த பெரிய எக்ஸாம் ட்ராப். ஒரு செல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்ம படிச்ச ஃபார்முலா கரெக்ட். V is equal to E minus IR. அப்போ V எப்போவும் EMF விட கம்மியா இருக்கும். ஆனா ஒரு செல்லை நம்ம சார்ஜ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது நம்ம வெளியில இருந்து கரண்ட்டை உள்ள அனுப்புறோம். அப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணணும். அதனால அப்போ யூஸ் பண்ற ஃபார்முலா V is equal to E plus IR. இங்க பிளஸ் வருது. ஸோ சார்ஜிங் அப்போ டெர்மினல் வோல்டேஜ் V எப்போவும் EMF விட அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் இது. சரி, இப்போ நம்ம படிச்ச இந்த கான்செப்ட்ஸோட பிக் பிக்சர் என்னன்னு பார்ப்போம். இந்த சின்ன விஷயம் பிசிக்ஸ்ல பெரிய சர்க்யூட் ப்ராப்ளம்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து ஒரு ஃபைனல் சம்மரியோட முடிச்சிடலாம். அப்போ இதை ஏன் நம்ம படிக்கணும்? ஏன்னா நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறது ரியல் வேர்ல்ட் சர்க்யூட்ஸை அனலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இனிமே நம்ம படிக்க போற பெரிய டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ்ல காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸை சால்வ் பண்ணும்போது இங்க நம்ம படிச்ச இந்த சின்ன ஆர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். சோ இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகே, ஒரு ஃபைனல் எக்ஸாம் சேஃப் சம்மரி. ஒன் லைன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இஎம்எஃப் எப்சிலான். இது ஒரு செல்லோட மேக்ஸிமம் வோல்டேஜ் யூஸ் பண்ணாம இருக்கும்போது. செகண்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இது செல்குள்ள இருக்கிற எலக்ட்ரோலைட்டோட ரெசிஸ்டன்ஸ். தேர்ட், டெர்மினல் வோல்டேஜ் வி. இது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம யூஸ் பண்ற ஆக்சுவல் வோல்டேஜ். ஃபோர்த், கீ ஃபார்முலா. டிஸ்சார்ஜிங் அப்போ V is equal to epsilon minus IR. ஃபைனலி அந்த IR டேர்ம்க்கு பேரு லாஸ்ட் வோல்ட்ஸ். இவ்வளவுதான் இந்த டாபிக். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு பேட்டரி பழைய ஆக ஆக அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஜாஸ்தி ஆகும். சரி, இப்போ அந்த பழைய பேட்டரியை வச்சு ஒரு கார் ஸ்டார்டர் மாதிரி அதிகமா கரண்ட் எடுக்கிற டிவைஸை ஆன் பண்ண முடியுமா? இல்ல ஒரு கிளாக் மாதிரி ரொம்ப கம்மியா கரண்ட் எடுக்கிற டிவைஸை மட்டும்தான் ஆன் பண்ண முடியுமா? யோசிச்சு பார்த்துட்டு உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.